வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க. என்னோடய பழைய தோசைகளை பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து புதுசாக மாற்ற போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பழைய இது ரொம்ப வருஷம் பழைய தோசைகள் சப்பாத்தி சுட்டு சுட்டு இப்படி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுரண்டி அதுக்கு மேலே நம்ம படிஞ்சிருக்க அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா மட்டும்தாங்க இந்த வந்து எண்ணெய் பிசுக்கு வரும். நம்ம நார்மலாக எடுத்தோம் அப்படின்னா வராது. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா ஒரு கத்தியோ இல்லை ஷார்ப்பான ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கோங்க. சூடாக ஆக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மேலே இருந்து படிஞ்சிருந்த அந்த எண்ணெய் கரை எல்லாத்தையுமே நான் வந்து சுரண்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா ப்ரில் லிக்விடும் பீதாம்பரியும் போட்டு க்ளீன் பண்ணால் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணேன், பட் நோ லக். கொஞ்சம் கூட அந்த ஸ்டெயின்ஸ் வந்து போகவே இல்லை. ஹார்ட்னஸும் அப்படியே தான் இருந்தது. ஸோ நானும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சேன், பட் நோ யூஸ். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. எவ்வளோ தான் தேய்ச்சாலும் ஜஸ்ட் அந்த நுரை தான் வந்ததே தவிர அந்த படிஞ்சிருந்த எண்ணெய் கரை கொஞ்சம் கூட போகலைங்க இந்த மெத்தட்க்கு. செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் மெட்டல் ஸ்க்ரப் வச்சு ப்ரில் லிக்விட் ஊற்றி தேய்ச்சேன், பட் அதுவுமே வந்து எந்த யூஸும் இல்லைங்க. தேர்ட் வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டுட்டு அது மேலே வினேகர் ஊற்றினேன். கொஞ்சமாக வினேகர் ஊற்றிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து அதை ஊற வச்சிடணும். வினிகர் ஊற்றுனோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆனோன்னா அதை நல்லா வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா எங்கெல்லாம் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சுரண்டணும் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கருப்பு கருப்பாக வந்து அதுலேருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் தாங்க எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. மற்ற 2 மெத்தடுமே ஃப்ளாப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நாட் பேட். ஒரு 40% அந்த கரெல்லாம் போயிடுச்சு. ஸோ செகண்ட் டைமும் வந்து நான் மறுபடியும் வந்து பேக்கிங் சோடா போட்டு வினிகர் ஊற்றி மறுபடியும் ஒரு 15-20 minutes ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நல்லா மெட்டல் ஸ்க்ரப் வச்சு ஒரு தடவை ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். பட் மெட்டல் ஸ்க்ரப்பை விடவே வந்து கத்தி வச்சு நல்லா சுரண்டும் போது தான் அந்த கரை வந்து நல்லா வந்தது. மெட்டல் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கும்போது எனக்கு அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு க்ளீன் ஆகலை. பட் என்னென்னா இது வச்சு தேய்க்கும்போது அந்த படிஞ்சிருந்த கரை வந்து லைட்டாக அப்படியே ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தி வச்சு தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து மறுபடியும் கத்தி வச்சு அந்த எட்ஜஸில் இருந்ததெல்லாம் சுரண்டிட்டேன். ஸோ இப்போ ஒரு 80% க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்க இந்த கருப்பாக படிஞ்சிருக்கு பார்த்திங்களா, அதை வந்து நான் டைரெக்டாக கத்தி வச்சு சுரண்டிட்டேன். இது நல்லா ஊறினதுனால நான் லைட்டாக சுரண்டவே வந்து அந்த கரையெல்லாம் வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 an hour ஆகிருக்கும். பட் அந்த பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் ஊற்றி மட்டுமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 20 minutes ஃபுல்லாக க்ளீனாக இருந்திருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக கத்தி வச்சு இந்த ஃபுல்லாக வந்து சுரண்டிக்க போகிறேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சுரண்டிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி பாத்திரம் கழுவுமோ அந்த மாதிரி ப்ரில் லிக்விட் ஊற்றி நான் வந்து பேனை வாஷ் பண்ணிட்டேன்.
ஸோ இப்படி தாங்க இந்த பழைய பேனை வந்து நான் க்ளீன் பண்ணேன். உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி அயர்ன் பேன்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாமல் இந்த வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கரையெல்லாம் வந்து கத்தி வச்சு சுரண்டும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.